Hey guys, 2025 EVLS Break Pro Show ஓப்பன் பாடி பில்டிங் டிவிஷனோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சு. ஓப்பன் பாடி பில்டிங் டிவிஷனில் சாம்சன் டவுடா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்னா டெஃபினெட்லி அவர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம். பட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ நடந்திருக்கு. ஸோ டாப் 5 ரிசல்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். Number 5th place goes to the Spanish bodybuilder Joan Predels. Joan Predels வந்து தன்னோட லைஃப் டைம் பெஸ்ட் அவர் பிசிக் அப்டேட் வந்து இந்த ஷோல வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஹீஸ் லுக்கிங் ஃபைன். பட் கண்டிஷனிங் வைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா ஃபியூச்சர்ல இதை விட கண்டிப்பா டாப்பா பிளேஸ் பண்ண முடியும். Number 4th place goes to 3-time Mr. Olympia 212 division champion Keon Pearson. என்ன ப்ரோ சொல்றீங்க? கியான் பியர்சன் 4th பிளேஸ். கியான் பியர்சன் ஓப்பன் பாடி பில்டிங் டிவிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்படின்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனே கொண்டு வந்துருவாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் கிரிசோனக்ஸ், ஜோயன் பெடல், சாம்சன் டவுடா இவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கியான் பியர்சன் வந்து ரொம்ப ஸ்மாலா இருந்தாரு. அவரோட ஹைட்டுக்கு ஏத்த சைஸ் வந்து கண்டிப்பா இருந்தாலும் கம்பேர் டு அதர் பாடி பில்டர்ஸ் கியான் பியர்சன் வந்து ரொம்ப ஸ்மாலா இருந்தனாலதான் இந்த பிளேசிங் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சோ இது ஒரு ஃபேரான டிசிஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி yes. நீங்களே என்னோட யூடியூப் சேனல்ல ப்ரீ ஜட்ஜிங் கவரேஜ் வந்து கிளியரா பாருங்க. அதுல உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து கிளியரா தெரியும். Number 3rd place goes to the Slovakian bodybuilder Michael Krizonak. Michael Krizonak வந்து இந்த ஷோல வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாரு. மைக்கேல் கிரிசோக்கு ஆல்ரெடி வந்து ஷோல்டர் இன்ஜுரி ஆன விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வேற ஏதோ பாடி பில்டருக்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 3 years பாடி பில்டிங் பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டாங்க. பட் மைக்கேல் கிரிசோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 yearலயே ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகி இப்போ வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மிட் செக்ஷன் தான் ரொம்ப பேடா இருந்துச்சு. அதர்வைஸ் சைஸ் அண்ட் கண்டிஷனிங் வைஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாரு. அவர் இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியாக்கு ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாரு. அவரோட மிட் செக்ஷனை மட்டும் அவர் பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியால அவர் டாப் 3 கூட பிளேஸ் பண்ணக்கூடிய அதிகமான சான்ஸ் வந்து இருக்கு. இப்பதான் ஆச்சரியமே வரப்போகுது. செகண்ட் பிளேஸ் கோஸ் டு 2024 மிஸ்டர் ஒலிம்பியா ஓப்பன் பாடி பில்டிங் டிவிஷன் சாம்பியன் சாம்சன் டவுடா. இப்ப நடந்து முடிஞ்ச மிஸ்டர் ஒலிம்பியால சாம்சன் டவுடா வந்து பாத்தீங்கன்னா 290 பவுண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. மிஸ்டர் ஒலிம்பியால சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தனால 4th பிளேஸ் தான் அவரால் பண்ண முடிஞ்சு. அதுவும் ரைனிங் மிஸ்டர் ஒலிம்பியா சாம்பியனா இருந்தும் கூட சோ அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 10 to 15 பவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மோர் தென் 300 பவுண்ட்ஸ்ல வந்து EVLS Break Pro ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இதுல இவரோட பிசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. ஜஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி நடந்து முடிஞ்ச மிஸ்டர் ஒலிம்பியாவை கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாம்சன் டவுடா ஃபுல்லராவும் இருக்காரு. சைஸ் வைஸும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. எல்லா வகையிலும் இம்ப்ரூவ் பண்ணி கூட ஜஸ்ட் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல மார்டின் ஃபிட்ஸ் வாட்டரை வந்து வின் பண்ண முடியல. 2025 EVLS Break Pro Show Open Bodybuilding Division Champion title goes to the reigning EVLS Pro Open Bodybuilding Division Champion Martin Fitzwater. Martin Fitzwater தன்னோட லைஃப் டைம்லயே ஃபர்ஸ்ட் டைம் சாம்சன் டவுடாவை வந்து பீட் பண்ணியிருக்காரு. இந்த விக்டரி வந்து அவரோட லைஃப் டைம்லயே மறக்க முடியாத ஒரு விக்டரியா இருக்கும். லாஸ்ட் இயர் EVLS Break Pro ஷோல கூட கிறிஸ் பம்ஸ்டட பீட் பண்ணி இதே மாதிரி தான் சாம்பியன் டைட்டில் வின் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியாக்கு வந்து குவாலிஃபை ஆனாரு. அதே மாதிரி தான் இந்த வருஷம் சாம்சன் டவுடாவே பீட் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியாக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு. இதுல இவரோட பிசிக் வந்து பாருங்க அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்காரு. சைஸ், கண்டிஷனிங், ரவுண்ட்னஸ், சிமெட்ரி, ப்ரொபோர்ஷன் எல்லாத்துலயுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. ஜஸ்ட் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல சாம்சன் டவுடாவை பீட் பண்ணி ஒரு ஹிஸ்டரியை மேக் பண்ணியிருக்காரு. சோ காய்ஸ், இந்த விக்டரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பாடி பில்டிங் அப்டேட்ஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பீமாஸ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.